தமிழகத்தின் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஒரு பழைய குளம் இருந்தது. ஆனால் அந்த குளத்துக்கு யாரும் செல்வதில்லை. கிராமத்தில் பரவிய கதை என்னவென்றால், அந்த குளத்தில் ஒரு பெண்ணின் ஆவி திரியும். அதை பார்க்கிறவன் உயிருடன் திரும்ப முடியாது. ஒரு நாள் இரவு நேரத்தில் செந்திலின் நண்பர்கள் அவனை சவால் செய்தனர். அந்த குளத்துக்கு சென்று குளத்தில் ஒரு கல் எறிந்து வா என்றனர். செந்தில் தைரியமாக, பயப்பட மாட்டேன் என்று சொன்னான். இரவில் சுமார் 12 மணிக்கு செந்தில் மிதமான நிலவொளியில் அந்த குளத்துக்குச் சென்றான். குளத்தின் அருகில் அடர்ந்த அமைதி. குளத்தின் நீர் கருமை நிறத்தில் இருந்தது. செந்தில் ஒரு பெரிய கல்லை எடுத்துக்கொண்டு குளத்தில் எறிந்தான். அந்தக் கல் நீரில் விழுந்தது. அடுத்த நொடியில் அதிசயமாக குளம் முழுவதும் அலறல் முழக்கங்கள் கேட்கத் தொடங்கின. திடீரென குளத்தின் நீரிலிருந்து ஒரு வெண்மையான பெண்ணின் உருவம் மெல்ல எழுந்தது. அவளுடைய கண்கள் இரத்தம் போல் சிவந்திருந்தது. கூந்தல் நீண்டதும் பரபரப்பாக இருந்தது. செந்தில் அந்த உருவத்தைப் பார்த்தவுடனே பதற்றத்துடன் விலகி ஓட முயன்றான். ஆனால் அவன் அசைந்து கொண்டிருக்கும்போது அவளுடைய கைகளால் அவனை பிடிக்க முயன்றாள். என்னை சுமந்து கொண்டு செல் என்று கரகரக்கான குரலில் சொன்னாள். அடுத்த நாள் காலை கிராம மக்கள் குளம் அருகே செந்திலின் உடலை கண்டனர். அவனது முகம் அச்சத்தில் உறைந்திருந்தது. அது நிகழ்ந்த பின்பு அந்த குளத்துக்கு யாரும் செல்வதில்லை. அந்த பெண் யார்? ஏன் அவளது ஆவி குளத்தில் இருக்கிறது? அதை யாரும் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கிராமத்தில் மர்மம் இன்னும் தொடர்கிறது.